நீங்க தான் வீட்டுல சொல்றீங்க, நாங்களா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இப்ப பேரண்ட் கிட்ட இருந்து அந்த வார்த்தை வருது இல்லையா? வீட்டுல திட்டுவீங்களா, டீச்சரு பள்ளிக்கூடத்துல திட்டுவாங்களா? அது மாதிரி ஒரு குழந்தை அசிங்க அசிங்கமா பேசுதுமா, அது நம்மளுக்கு தான் அசிங்கம்னு தெரியுது. ஆனா அந்த குழந்தை அம்மா அப்பா தாத்தா பாட்டி பேசுறத பார்த்து பேசுமா? அவசியம் போங்க. இந்த மறுகட்டமைப்பு கூட்டத்துக்கு போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா 9ஆம் தேதியில இருந்து ஒரு வாரமும் பள்ளிக்கூடங்கள்ல மறுகட்டமைப்பு தேர்தல் நடக்குது. அதுலயும் நீங்க போயிட்டு கலந்துக்கோங்க. உங்கள் பள்ளி அரசு பள்ளி மக்கள் பள்ளி. அதனால எந்த அரசு பள்ளியும் மூடாம பாத்துக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. ஒரு கோயில் மூடனா கூட பக்கத்து ஊர்ல போயிடலாம். வசதியே இல்லாத குழந்தை எங்க போய் படிக்கும்? அப்ப அந்த காலத்துல நாம எல்லாரும் அரசு பள்ளிக்கூடம் இருக்கவே தான் படிச்சுட்டு வந்தோம். ஆனா இன்னைக்கு பணம் இருக்கிறவங்க அங்க சேர்த்துட்டாங்க, பசங்க கம்மி ஆயிட்டாங்கன்னா அரசு பள்ளிகள் மூடிட்டு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு பள்ளி கல்வித்துறையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி 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 நன்றிமா, நன்றிமா, எல்லாருக்கும் நன்றி. செம்ம வெயில்.